கர்நாடக மாநிலம் தார்வாடு மாவட்டம் இனாம் வீரப்பூர் கிராமத்தைச் சேர்ந்த 20 வயது இளம்பெண் மான்யா பட்டேல். இவர் அதே பகுதியைச் சேர்ந்த விவேகானந்தர் தொட்டமணி என்ற இளைஞரை காதலித்து வந்தார். இருவரும் வெவ்வேறு சமூகங்களைச் சேர்ந்தவர்கள் என்பதால் மான்யா பட்டேலின் தந்தை பிரகாஷ் கவுடா பட்டேல் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்தார். விவேகானந்தரை தவிர வேறு யாரையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று மான்யா தனது குடும்பத்தாரிடம் உறுதியாக தெரிவித்துள்ளார். கடந்த 7 மாதங்களுக்கு முன்பு காவல்துறையினர் முன்னிலையில் நடந்த சமரச பேச்சுவார்த்தைக்கு பிறகு இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். திருமணத்திற்கு பிறகு இருவரும் உயிருக்கு பயந்து சொந்த ஊரில் இருந்து சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஹாவேரி மாவட்டத்தில் வசித்து வந்தனர். மான்யா பட்டேல் 6 மாத கர்ப்பிணியாக இருந்த நிலையில் கடந்த 8ஆம் தேதியன்று விவேகானந்தர் தொட்டமணி அவரது மனைவியை அழைத்துக் கொண்டு சொந்த ஊருக்கு சென்றுள்ளார். மான்யா பட்டேல் சொந்த ஊரில் இருப்பது அவரது தந்தை பிரகாஷ் கவுடாவுக்கு தெரிய வந்தது. இந்த நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று மாலை 6 மணி அளவில் பிரகாஷ் கவுடாவும் அவரது உறவினர்களும் விவேகானந்தரின் வீட்டுக்குள் ஆயுதங்களோடு நுழைந்திருக்கிறார்கள். அப்போது மான்யா பட்டேலை அவர்கள் தாக்க முயன்ற போது விவேகானந்தரும் அவரது பெற்றோரும் தடுத்திருக்கிறார்கள். அவர்கள் மீதும் தாக்குதல் நடத்திய அந்த கும்பல் இரும்பு ராடால் கர்ப்பிணியான மான்யா பட்டேலின் தலையில் தாக்கியதில் அவர் இரத்த வெள்ளத்தில் சரிந்துள்ளார். பின்னர் அருகில் இருந்தவர்கள் கர்ப்பிணியை மீட்டு அருகில் இருந்த தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போது அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் வயிற்றில் இருந்த 6 மாத சிசுவும் உயிரிழந்தது. தார்வாடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் குஞ்சன் ஆர்யா மற்றும் பிற பணியாளர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு செய்தனர். இந்த வழக்கில் இளம் பெண்ணின் தந்தை பிரகாஷ் கவுடா பட்டேல் உட்பட 3 குற்றவாளிகளை போலீசார் கைது செய்தனர். மேலும் 15 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் குறித்து பேசிய இறந்த கர்ப்பிணியின் மாமியார், மான்யாவின் பெற்றோருக்கு இருவர் மீதும் இருந்த கோபம் குறைந்திருக்கும் என நினைத்துத்தான் கணவன் மனைவி இருவரும் 8 மாதங்களுக்கு பிறகு சொந்த ஊருக்கு வந்தனர். ஆனால் இப்படி நடக்கும் என யாரும் எதிர்பார்க்கவில்லை என தெரிவித்தார். ಅವ್ರ ಮನೆ ಅನ್ನಾರ ರೀ, ಅವ್ರಿಗೆ ಹೆಣ್ಮಕ್ಳಿಗೆ ಏನಾಗಬೇಕು? ಅವ್ರ ಮನೆ ಅಣ್ಣ ತಮ್ಮರಿ, ಅಣ್ಣ ತಮ್ಮರ. சாதி மாறி திருமணம் செய்ததால் பெண்ணின் குடும்பத்தாரே கர்ப்பிணி என்று கூட பாராமல் அடித்து கொலை செய்த சம்பவம் மாநிலத்தையே உலுக்கி இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.